ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாகக்காயில் கசப்பு இல்லாமல் எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் அந்த சைஸில் ஒரு 3 பாகக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி அந்த தக்காளி இருக்கிறதே தெரியாமல் பேஸ்ட் மாதிரி வதங்கும் இல்லையா, அந்த மாதிரி வதங்கட்டும். இந்த மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்கும் பொழுது நார்மலாகவே வெங்காயத்தில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், தக்காளியில் கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து பாகக்காய் வேகும் பொழுது பாகக்காயில் இருக்கிற கசப்பு முழுமையாக குறைஞ்சிரும். சாப்பிடும் பொழுதும் நமக்கு சுவை அதிகமாக இருக்கும். இப்போ அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பாகக்காய், தேவையான அளவுக்கு உப்பு பாதி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே சேர்த்துக்கோங்க. ஏன்னா காய் வேக வேக உப்பு கரிக்கிற மாதிரி ஆயிடும். பத்தலைன்னா நம்ம கடைசியில் கூட உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்பப்போ கிண்டி கொடுத்து வேக வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல. நம்ம எண்ணெயிலேயே வதக்கும் பொழுது பாவக்காய் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம அடி பிடிக்காமையும் பார்த்துக்கணும். ஏன்னா தண்ணி இல்லாததுனால லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இந்த பாவக்காய் நார்மலாக ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம்லாம் எனக்கு இந்த அளவுக்கு சுருங்கி வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.